நம்ம என்ன கேட்குறோம், அதுதான் சைனாவ பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியம். நம்ம சைனாவ ப்ளேம் பண்ண முடியாது. அவங்க ஆர்டர அக்செப்ட் பண்ணி நம்ம கேட்குற மாரி டெலிவர் பண்றாங்க. அங்க எல்லா குவாலிட்டிலயும் இருக்கு. ஏ, பி, சி, டி வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ நீங்க ஃபர்ஸ்ட்டே சூஸ் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் வந்து இந்தியால போய் சேல் பண்றீங்களா? இல்ல அதர் மார்க்கெட்ல சேல் பண்றீங்களா? உங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் ஒரு 25% வந்து எக்ஸ்பென்சஸ் வரும். ஒரு பொருள வாங்குறீங்கன்னா. அத தாண்டி மார்க்கெட்டிங் இருக்கு. ஆஃப்டர் சேல் சர்வீஸ் இருக்கு. இதுக்கு எல்லாமே நீங்க லாபத்த ஒதுக்கணும். இது எல்லாம் கம்பைன் பண்றப்போ உங்களுக்கு பொருள் ப்ராஃபிட் இருந்ததுன்னா, நீங்க அதுக்கேத்த மாரி குவாலிட்டிய சூஸ் பண்ணணும். சரி, இப்போ ஒரு ப்ராடக்ட்ட வந்து நம்ம வந்து வாங்குறோம் அப்படிங்கிறப்ப, இங்கேருந்து நம்ம சைனா போறோம். அதுக்கான செலவு, அங்க தங்குன செலவு, அதுக்கு பிறகு டோட்டலா நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் உடைய என்ன சொல்றது? அடக்கம், அப்புறம் கஸ்டம்ஸு, அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப, நம்ம இந்தியாலேயே அந்த பொருள் வந்து கிடைக்கிறதுக்கும், சைனாலேருந்து நம்ம இம்போர்ட் பண்றதுக்குமான இந்த விலை வித்தியாசம் இருக்கு இல்லையா? அத பத்தி சொல்லுங்க சார். ஏன்னா அதுதானே பேஸ் ஆக்சுவலா. அதுதானே இல்ல இது வந்து முக்கியமான கேள்வி. என்ன ரீசன்னா நெறைய பேர் எங்ககிட்ட கேட்கறாங்க. சார் நான் சைனால வாங்குற பொருள் மும்பை, டெல்லில சைனா விலைய விட கம்மியா கிடைக்குது. இது எதனால பாசிபிள்? ஸோ சைனா வந்து வால்யூம் பேஸ்டு பிசினஸ். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகப்படியான குவான்டிட்டி நீங்க வாங்குறீங்களோ, அதுக்கான பிரைஸ் வந்து கம்மியாயிட்டே வரும். ஃபேக்டரி சைட்ல இருந்தும் சரி, ஹோல்சேல் மார்க்கெட்ல இருந்தும் சரி.